பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியலில் அதிகாரமும் இல்லாமல் எந்த ஒரு பங்கீடும் இல்லாமல் விலக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். பிறமொழி பார்ப்பனர்களால் துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை அதோட நீட்சியாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுகிற தமிழ் பார்ப்பனர்களால் தான் முடியும். அதை இந்த தேர்தலில் உறுதியாக செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போகிறோம். என்னப்பா அது இப்படி பேசிட்டு இருக்காரு? ஓ, இவர் எங்க வராருன்னு தெரியுதா? அவ்வளவுதான், டி நகர் ஒரு தொகுதிக்கும் அப்புறம் மயிலாப்பூர் ஒரு தொகுதிக்கும் சீட்டுக்கு தான். பார்சல் தான். சீட்டு அண்ணன் கொடுத்துருவாரு. அண்ணன் சங்கியாவள வீசுதுல கொடுத்துருவாரு. என்னையா இது? பிரபா போட்டோ வச்சுட்டு ராணுவத்துக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. என்னையா காம்பினேஷன் இது? வரலாறு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்களோ. வடகரிய சக்கர பொங்கல் மாதிரி இருக்கு. ஏய், அண்ணா வந்தாருப்பா. அண்ணா வந்தாரு. அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மொழி அழிகிறது என்றால் அந்த தலைவனை காப்பாற்ற முடியாது என்று காரல் மார்க்ஸ் சொன்னாராம். சொல்லிருப்பாருப்பா. அவர் எவ்வளவு புக்கு படிச்சிருக்காரு. ஒரு இனத்தை காப்பாற்ற ஒருவன் மட்டும் போராடுகிறான் என்றால் அவனே சிறந்த தலைவன் என்று மாவோ சொல்றார். இது என்ன சொன்ன மாதிரி தெரியலையே. ஏய், அவருக்கு தெரியாதுதான் கிடையாது. அவர் எவ்வளவு புக்கு படிச்சிருக்காரு. என்ன? ஆமா ஆமா, அண்ணனை சந்தேகப்படக்கூடாது.